அமெரிக்கா தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் பயங்கர ஆபத்து. நீ ஒரு மனுஷனே கிடையாது, சொன்னா பொய் சொல்றது, ஆட்களை கொலை செய்யறது, பேச்சுவார்த்தையில உல்டா பண்றது. அந்த நாட்டுடைய தலைவர் பக்கர் கலிபாப் இருக்காரு, அவர் தான் ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன்ல. அவர் சொன்னாரு, நாங்க இதுவரைக்கும் கன்வென்ஷனல் ஆயுதங்களை தான் பயன்படுத்துறோம், இனி நாங்க நவீன ஆயுதங்களை பயன்படுத்த போறோம். நீ உண்மையிலேயே தைரியமான ஆளா இருந்தா வந்து அடி. அதோட ஸ்பீடு எவ்வளவுனா 115 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ், ஒரு மைலுக்கு அவ்வளவு ஸ்பீடா வரும். அப்படி வருகின்ற போது அமெரிக்காவுடைய பெரிய கப்பல்களை 1-2 சுத்தாது. அதுக்கு பேரு கொசு படைகள் அப்படிங்கிறாங்க. நானும் அடிக்க மாட்டேன், நீனும் அடிக்க மாட்டேன், வடிவேல் பாணியில நானும் ஒன்னு அடிக்க மாட்டேன், நீனும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டார். இந்த பலவீனம் யாருக்கு தெரியும்? ஈரானுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஈரானுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த யாருன்னா ரஷ்யாவும் சீனாவும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போரானது முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து சொன்னாலுமே, ஈரான் நாங்க இன்னும் முடிக்கல போற, அடிப்போம் திருப்பி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் வாக்குவாதமும் போயிட்டு இருக்கு. போர் என்ன நிலைமையில இருக்கு? முடிஞ்சிருச்சா இல்ல என்ன மாதிரி போகும் சார்? ஆக்சுவலி இப்போ இந்த போர் விஷயம் வந்து ஒரு சிக்கலான நோக்கத்தை எட்டிருக்கு. இப்போ வந்து இந்த போர்ல அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய மானக்கேடு ஏற்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் இருப்பான், ஸோ அவன் ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டான்னா ஒரு அசிங்கமாயிரும். அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க பாருங்க, ஒரு வெனிசூலாவில் அமெரிக்கா முதல்ல போர் செஞ்சாங்க. எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டத்தை கொடுத்து மின்காந்த அலை அப்படின்னு சொல்றது, அதன் மூலமாக வந்து டக்குன்னு வெனிசூலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ இந்த போருக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேல் தான். அது முழுமையாக முஸ்லிம் நாடு. அந்த அந்த ஸ்டோரியை லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தர், துபாய், ஓமன், பஹ்ரைன், அப்புறமா ஈரான், ஈராக், சிரியா, துருக்கி, ஜோர்டான், அதுல ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் மட்டும்தான் யூத நாடு, மற்ற எல்லாமே முஸ்லிம் நாடு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு 47 வருஷமா கஷ்டத்தை சந்திச்சாங்க. அமெரிக்கா வந்து அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலை கூட விற்கக்கூடாது அப்படின்னாங்க. யார? ஈரான். இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலே வந்து நீ விற்கக்கூடாது அப்படின்னு உலக அளவில் அமெரிக்கா வந்து அவர்களுக்கு வந்து 47 வருஷம் தடை. அந்த தடையில என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எப்படியாவது இந்த அமெரிக்காவுக்கு நான் பாடம் படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக ப்ரிப்பேர்ட், வெல் ப்ரிப்பரேஷன், மலைகளுக்கு கீழே குடைந்து குடைந்து பெரிய குகைகளை உருவாக்கி உள்ளுக்குள்ள மிசைல் தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கொடுத்தது வடகொரியா, ரஷ்யா, சீனா எல்லாருமே கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தாலும் அவங்க டெக்னாலஜி மைண்ட், அவங்களுக்கு நல்ல பிரெயின். அவங்க வந்து முஸ்லீம் தான், ஆனால் பெர்ஷியன் முஸ்லீம். சவுதி அரேபியா முஸ்லீம்ஸ் வேற, இவங்க வேற. அது அரபு முஸ்லீம், இது பெர்ஷியன் முஸ்லீம். ஸோ அவங்க வந்து லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், ஆயிரக்கணக்கான பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், நீண்ட தூர தொலை தூரமான எல்லாவற்றையும் வைத்து அமெரிக்கா வந்து இந்த நேரத்தில் மிரட்டினான். இதெல்லாம் நடந்த கதை. திடீர்னு பேச்சுவார்த்தை போற இடத்துல பிப்ரவரி 28ஆம் தேதி 38 பேரை கொலை செஞ்சு போட்டாங்க அமெரிக்கா. அந்த 38 பேர் கொலை கூட பரவாயில்ல, அதுல ஒரு 180 பொம்பளை, சின்ன பச்சை குழந்தை, 5 வயசுக்குள்ள, 3 வயசுக்குள்ள, 4 வயசுக்குள்ள, 12 வயசு, இதெல்லாம் என்ன டொமோஹோக்குங்கிற ஏவுகணை போட்டு அழிச்சிட்டாங்க. குழந்தைகள் அதெல்லாம் வந்து உலகமே அப்படி ஸ்டன் ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நீ மோனை என்னை விட்டவே மாட்டான் உன்னை அப்படின்னு. உயிர் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, என் நாட்டுடைய தலைவர்களையும் கொலை செஞ்சு என் நாட்டில் உள்ள பச்சை பிள்ளைங்க, என்ன பாவம் தெரியும் அந்த பிள்ளைங்க, 8 வயசு பிள்ளைக்கும், 7 வயசு பிள்ளைக்கும், 6 வயசு பிள்ளைக்கும், அந்த குழந்தைகளையும் கொலை செஞ்சுட்டு 170 பிள்ளைங்க, 220 டீச்சர்ஸ், 200 பேர், 190 பேர். அமெரிக்காவுக்கு அந்த இரத்த வெறி அடங்கலை. இவங்க அடின்னு அடிச்சு துபாய்,
கத்தர், எல்லா நாடுகளையும், ஓமன், பஹ்ரைன், அபுதாபி, ஜோர்டான், எல்லா இஸ்ரேல் எல்லாத்தையும் அடிச்சு அமெரிக்கா தளங்களெல்லாம் அடிச்சாங்க. அமெரிக்கா இதை வந்து எதிர்பார்க்கல. அமெரிக்கா அதற்கு முன்பு வலிமையான யுஎஸ்எஸ் ட்ரூமன் கப்பல்களை எல்லாம் கொண்டு நிறுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அமெரிக்கா வந்து உடனே 40 நாட்கள் அந்த பேச்சுவார்த்தை, 4 நாட்கள்ல அடிக்கக்கூடிய ஒரு தேசம் 40 நாளுக்கு அப்புறம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை கூப்பிட்டான். பேச்சுவார்த்தைக்கு தனி விமானத்துல வந்து இறங்கினாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில முடிவு வரல. அந்த பேச்சுவார்த்தை எப்படி கூப்பிட்டாங்கதான் முக்கியம். இவங்க 10 கண்டிஷன் போட்டாங்க. யாரு? ஈரான். அணு ஆயுதங்களை நான் தரமாட்டேன், என் நாட்டில் முடக்கி இருக்கிற பணத்தை உடனும், ஹெர்மூஸ் எனக்கு உள்ளதுதான், எனக்கு மேல தடை நீக்கணும், இனி எப்போதும் எனக்கு போர் செய்யக்கூடாது, லெபனானை தாக்கக்கூடாது, இப்படி இன்க்ளூடிங் ஒரு 10 கண்டிஷன். ஓகே, 10 கண்டிஷனை நம்ம ஏத்துக்கிறோம்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு கூட. பாகிஸ்தான்ல ஷெரினா ஹோட்டல்ல பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் இராணுவ தலைவர், பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஷெரீஃப் எல்லாருமே வந்து உட்கார்ந்து பேசினாங்க. பேச்சுவார்த்தை கொலாப்ஸ். ஏன்னா இவங்க எந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்சாங்க அதெல்லாம் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தான் சொன்னாங்க. முதல்ல ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தான் சொன்னாங்க, வில் கன்சிடர் தட். இப்போ சொன்னாங்க நாங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டோம். அப்போ அவங்க ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போயிட்டாங்க. போகும்போது அவங்கள கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஃப்ளைட்ல வச்சு மேலே அடிக்க. உடனே பாகிஸ்தான் 10 விமானங்களை பாதுகாப்புக்கு அனுப்பி, அதுவும் ஈரான்ல இறங்காம ஆப்கானிஸ்தான்ல இறங்கி தப்பி போனாங்க. இனி உங்கூட நான் பேச்சுவார்த்தைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு தான் முடிஞ்சுது. இன்னைக்கு புதன்கிழமை, நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவோடு அக்ரிமெண்ட் க்ளோஸ். இதுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, ட்ரூஸ் 14 நாட்கள். நீ என்ன தாக்கவும் கூடாது, நான் என்ன தாக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த 14 நாட்கள் தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு சீஸ்ஃபயர் டெம்பரவரியா நிறுத்தி இந்த 14 நாட்கள்ல நம்ம பேசி முடிச்சுக்கிடலாம். இப்ப இந்த 14 நாட்கள் நேரத்தோட முடிஞ்சு 21ஆம் தேதி முடிஞ்சது. ஏப்ரல் 6ஆம் தேதி என்னமோ நடந்துச்சு, அதோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்ப இந்த 14 நாட்களுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு அடுத்து போர் வந்துடக்கூடாதுன்னு அமெரிக்காக்காரன் 2வது பேசவான்னு கூப்பிட்டான். எப்போ? நேற்று. அவன் சொல்லிட்டான், ஈரான் இனி உங்ககிட்ட வரவே மாட்டோம், நீ ஒரு மனுஷனே கிடையாது, சொன்னா பொய் சொல்றது, ஆட்களை கொலை செய்யறது, பேச்சுவார்த்தையில உல்டா பண்றது. உடனே அமெரிக்க அதிபர் சொன்னார், முதல்ல நான் வந்து ஒரு நாகரிகத்தையே அழிச்சிருவேன், மக்களை கொலை செஞ்சிருவேன் அப்படின்லாம் சொன்னார். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம பல முறை பேசிட்டோம். இப்ப சொன்னாரு, இல்ல உன் நாட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நான் அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன. அவன் சொன்னா, நீ அடிச்சா நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், இவ்வளவு நாள் அடிச்சிருக்கேன், அடுத்து நான் அடிப்பேன். ஏதாவது அடிப்பேன், துபாய் அடிப்பேன், உன் நாட்டில் உனக்குள்ள ஆள்கள் எல்லாம் நீ எங்கெங்கெல்லாம் தளம் வச்சிருக்கியோ அந்த தளத்தை அடிப்பேன், எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவேன் சொன்னா. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணி போட்டான், இப்ப கப்பலை கொண்டு நிறுத்தி பிளாக் ஹேட். ஏன்னா கப்பல்ல இருந்து சரக்கு எங்க போச்சு? சீனாக்கு போச்சு. சீனாக்கு போகக்கூடாது, பிளாக் ஹேட் போட்டான். அவன் சொன்னா, அந்த இடம், இந்த ஹெர்மூஸ் வளைகுடா எனக்குள்ள இடம் தான், அந்த ஹெர்மூஸ் வளைகுடா எனக்குள்ள இடம், அதுல நான் வந்து ஒரு கப்பலுக்கு 19 கோடி ரூபா வசூல் பண்ணுவேன் அப்படின்னா விடுறேன்னு சொன்னா. இவன் சொன்னா அதெல்லாம் கிடையாது, அது பொதுவான இடங்கிறான். வந்து அப்படி இப்படின்னு அமெரிக்கா சொல்லும். இப்போ சமாதானம் இல்லாமல் நேற்று என்ன பண்ணிச்சு, அமெரிக்கா குண்டு வைத்து உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னா, நீ எந்த குண்டு போட்டாலும் நாங்க காலி பண்ணுவோம். அந்த நாட்டுடைய தலைவர் பக்கர் கலிபாப் இருக்கார், அவர் தான் ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன்ல. அவர் சொன்னாரு, நாங்க இதுவரைக்கும் கன்வென்ஷனல் ஆயுதங்களை தான் பயன்படுத்துறோம், இனி நாங்க நவீன ஆயுதங்களை பயன்படுத்த போறோம், நீ உண்மையிலேயே தைரியமான ஆளா இருந்தா வந்து அடி, நாங்களும் ப்ரிப்பேர் ஆயிடுறோம் சொல்லி அவங்கள்ட்ட ஏராளமான போட்டுகள் இருக்கு. என்ன போட்டுனா, விசை போட்டுகள், வேகமான போட்டுகள், ஏவுகணை போட்டுகள், ட்ரோன்கள், ஆளில்லாத சிஸ்டம் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பெரிய மலைகள் இருக்கு, குண்டு மலைகள். அந்த மலைகளுக்கு கீழே குடைஞ்சு, நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், பெரிய ஆழமா குடைந்து உள்ள ஏற்கனவே மோட்டார் போட்டுகளை நிறைய ஒவ்வொரு இடங்கள்லயும் வச்சிருப்பாங்க, 10 போட்டு 20 போட்டு. அது கடலுக்குள்ள பாஞ்சிரும். அதோடைய ஸ்பீடு எவ்வளவுனா 115 km/h, ஒரு மைலுக்கு அவ்வளவு ஸ்பீடா வரும். அப்படி வருகின்ற போது அமெரிக்காவுடைய பெரும் கப்பல்களை 1-2 வந்து சுத்தாது. அதுக்கு பேரு கொசு படைகள் அப்படிங்கிறாங்க. அந்த கொசுக்கள் வந்து மொய்க்கும்ல, தண்ணிகள்ல இருக்குன்னா ஒரு கொசு இருக்காது, ஒரு 1000 கொசு இருக்கும். தண்ணி தேங்கி கிடக்குன்னா அந்த மாதிரி அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க, கொசு படைகள். மொத்தமா வந்து அமெரிக்காவை காலி பண்ணிடும்.
மேல இருந்து ட்ரோன் அடிப்பான், மேல இருந்து பாலிஸ்டிக் அடிப்பான், அமெரிக்கா கப்பல் காலியாயிடும். அமெரிக்கா பார்த்தான் இவனை மிரட்டி மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வந்துருவோம்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்கு வரல. அமெரிக்கா பார்த்து நேற்று நள்ளிரவோடு முடிஞ்சது. திடீர்னு அமெரிக்க அதிபர் சொன்னாரு பேச்சுவார்த்தை, அதாவது என்னது போர் நிறுத்தம் இப்ப இருக்குல்ல, இப்ப போர் நிறுத்தம் தானே இருக்கு, டு பி எக்ஸ்டெண்ட். அவரே அறிவிச்சுட்டார், நான் ஒன்னும் அடிக்க மாட்டேன், நீனும் அடிக்க மாட்டேன், வடிவேல் பாணியில நானும் ஒன்னு அடிக்க மாட்டேன், நீனும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டார். ஏன் அந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார் சார்? பயந்துட்டாரா, இல்ல அவர்கிட்ட ஆயுதங்கள் இல்லையா? இப்ப நீங்க கேட்கறதுல பதில் இருக்கேன். இப்போ நீங்க கேட்குறீங்க ஏன் அந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள்? அதுதான் அமெரிக்காவுடைய இயலாமை. ஏனென்று கேட்டால் அவர் சொல்றாரு போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவினுடைய முப்படைகளுடைய கூட்டு தளபதி பேரு, இவருக்கு பேரு டேவிட் கெயின். அவர் சொன்னார் அமெரிக்காட்ட, இங்க பாருங்க சார், ஈரானோட போருக்கு போக வேணாம், நம்மகிட்ட மிசைல்ஸ் இல்லை, உக்ரைன்ல கொடுத்துட்டோம், இஸ்ரேலுக்கு போரிடும் போது காசாவுக்கு கொடுத்துட்டோம், நமக்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னதை மீறி இவர் போருக்கு வந்தார். அந்த மிசைல் தொழில்நுட்பங்கள்லாம் பல வருஷமாகும் செய்யறதுக்கு. ஒரு மிசைல் செய்யறதுக்கே மாச கணக்கில் ஆகும். ஒரு மாசம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, 100 கணக்கில் உட்காந்து செய்வாங்க. அதற்கு நிறைய பணிகள் வேலைலாம் இருக்கு. இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் இவங்க அமெரிக்கன்ஸ் அவங்கள்ட்ட மட்டும் இல்லை, அவங்க நாட்டுடைய பாதுகாப்பு, அவங்கள நம்பி இருக்கக்கூடிய கொரியா, ஜப்பான், அப்புறம் 14-15 தளங்கள், சவுதி அரேபியாவையும் பாதுகாக்கணும், கத்தரையும் பாதுகாக்கணும், துபை, குவைத், அபுதாபி, பஹ்ரைன், ஓமன், அப்புறமா சிரியா, ஈராக், ஜோர்டான், இஸ்ரேல், இவ்வளவு நாடுகளுக்கும் ஆயுதம் கொடுக்கணும். அவன்கிட்ட எங்க ஆயுதம் இருக்கு? அவங்க சொல்லிட்டாங்க ஆயுதங்களே இல்லை. இவர் மிரட்டி ஏதாவது பண்ணிடலான்னு வந்துட்டான். இந்த பலவீனம் யாருக்கு தெரியும்? ஈரானுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஈரானுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த யாருன்னா ரஷ்யாவும் சீனாவும். சீனா ஒரு பெரிய சேட்டலைட்டை கொடுத்துட்டாங்க. அந்த சேட்டலைட் பேர் எர்த் ஐன்னு பேர். அதோடைய பேஸ், அந்த கம்பெனி பேர் எனக்கு மறந்துட்டு, அது அதாவது பீகிங்கில் வச்சு டைரக்ஷன் பண்றாங்க. அந்த செய்மதி படத்தின் மூலம் எந்த இடத்துல அமெரிக்க கப்பல் நிற்கிறது, எத்தனை பேர் நிற்கிறாங்களெல்லாம் துல்லியமா போட்டோ அனுப்பிடுறாங்க ஈரானுக்கு. அவங்க ஈரான்ல இருந்து பக்காவா அந்த இடத்துல அடிச்சு ஆளை காலி பண்ணிடுறாங்க. இப்படி இழந்ததுதான் ஏராளமான இஸ்ரேலர்கள், இஸ்ரேலுடைய கட்டமைப்புகள், துபை கட்டமைப்புகள், ஷார்ஜா கட்டமைப்புகள் எல்லாமே நாசமா போயிடுச்சு. ஒண்ணு கூட கிடையாது. கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு. ஈரானுக்கு இழப்புனா ஈரானுக்கும் பெரும் இழப்பு. ஈரான் இப்ப என்ன சொல்றாங்க, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அமெரிக்கா. ஈரான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க கேட்டீங்க இப்ப கேள்வி, அமெரிக்காவுக்கு பயமா? அது 100% அமெரிக்கா பயம். ஏனால் அமெரிக்கா அசிங்கப்பட்டு போகும். அமெரிக்க அதிபர் அமெரிக்காவுடைய 3 நாளிதழ்கள் இருக்கிறது, பிரபலமான நாளிதழ்கள். ஒன்று வாஷிங்டன் போஸ்ட், மற்றொன்று நியூயார்க் டைம்ஸ், 3வது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். இந்த 3ம் சொல்லுகிறது ஈரான் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க, ஈரானுடைய கைகள் ஓங்கி விட்டது, ஈரானை நம்ம அடிக்க முடியாது, அமெரிக்க அதிபர் தோல்வி சந்தித்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இவருக்கு கோபம் பயங்கரமா வரும். யாருக்கு? அமெரிக்க அதிபர். துரோகி, பொய்யர்கள், லையர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? உண்மையை தான் எழுதுறாங்க. லண்டன் பிபிசி, அல் மயாதீன் எல்லாருமே உண்மையை தான் எழுதுறாங்க. அமெரிக்கா இந்த போரில் தோல்வி அடைந்து விட்டது. இனி அந்த மத்திய கிழக்கில் ஃபுல்லாவே அமெரிக்கா தான் எல்லாவரையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இனி இந்த போரில் தோத்த பிறகு அவனுக்கு கட்டுப்பாடு இருக்காதுல்ல, அவனுக்கான மதிப்பீடு இருக்காது. பெரிய தாதாவா இருப்பான், ஒரு சின்ன ஆள்கிட்ட அடிபட்டு போயிடும், அப்புறம் அவனை ரவுடியை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு இந்த போர் முடிந்தால் ஏராளமான இந்த போரில் ஏற்பட்ட கேவலம், இந்த போரில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இந்த போரில் ஏற்பட்ட வருமான இழப்பு, இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள் சவுதிக்காரங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத், அதே போன்று ஓமன், பஹ்ரைன், ஜோர்டான், எகிப்ட், எல்லா நாடுகளுமே அவனுடைய ஆட்கள் தான், அமெரிக்காவுடைய ஆட்கள் தான். துருக்கி வரைக்கும் அமெரிக்காவுடைய ஆட்கள் தான். எல்லாருமே அமெரிக்காவுக்கு ஏதாவது வழியில கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. இடத்தை கொடுத்தது சிரியா வரைக்கும் ஆயில் ஃபீல்டு எடுக்கிறது. இவன் நாட்டில் இருக்கிற ஆயில் எடுக்கிறதுக்கு 1970 அமெரிக்கா அக்ரிமெண்ட் போட்டிருக்கான்.
பெட்ரோ டாலர், என்னுடைய டாலர்ல தானே பிசினஸ் பண்ணணும். இப்போ இந்த போரில் முடிந்து வலிமை குறைந்த பிறகு அமெரிக்காவை யாரும் இனி சீண்ட மாட்டார்கள் என்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. அமெரிக்காவை இனி யாரும் சீண்ட மாட்டார்கள். இப்ப அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெரும் நெருக்கடியில் உள்ளாக போகிறது. இப்போது அதைவிட மிக முக்கியமான ஒரு நிலை, ஒரு சைடா அறிவிச்சிருக்கிறாங்க போர் நிறுத்தம். எப்படி அறிவிச்சிருக்கிறாங்க? ஒரே விவகாரத்துல போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒன் சைடு போர் நிறுத்தம் என்பது வேலைக்கு ஆகாது. ஆனால் இப்ப ஹெர்மூஸ்ல பிளாக் ஹெட் போட்டதுனால, பிளாக் ஹெட்னா தடை, இப்போ ஏராளமான கப்பல்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 கப்பல்கள் அங்கே நிற்கிறது. எங்க நிற்குது? ஹெர்மூஸ்ல. இந்த 2000 கப்பல்கள் போறது என்பது கொஞ்சம் நெஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுல இருக்கிறவங்க உளவியல் ரீதியாகவே சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2000 கப்பல்ல எவ்வளவு பயணிகள் நடுக்கடல்ல நின்னா நிக்க முடியுமா? எங்கேயுமே போக முடியாது, கப்பலுக்குள்ளே இருக்கணும். அவனுக்கு மென்டல் ஆயிடும், உளவியல் ரீதியா பாதிக்கப்படுவான். இப்ப அமெரிக்கா வந்து அந்த கப்பல்களை அனுமதிக்க மறுக்கிறது. இவர்கள் அனுமதி கொடுத்து திறந்து விட்டாங்க. யாரு? ஈரான். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த இடம் கடல் எல்லையிலிருந்து, நிலத்திலிருந்து 21வது நாட்டிக்கல் மைல்ல இருக்கு. சர்வதேச விதி என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம சென்னை கடற்கரையிலிருந்து 24 நாட்டிக்கல் மைல் உள்ள, அது இந்திய எல்லை. சென்னை மீனம்பாக்கம், அதாவது மெரினாவில இருந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபோர்ட்ல இருந்து, ஃபோர்ட் இருக்குல்ல நம்ம துறைமுகம், அதுல இருந்து 24 கிலோமீட்டர் அந்த நாட்டினுடைய கடல் எல்லை. 24 கிலோமீட்டர்னா இங்க நமக்கு திருவள்ளூர் வரைக்கும் அப்படி ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி கடலுக்குள்ள, அது நாட்டிக்கல். ஆனால் இந்த ஹெர்மூஸ், இந்த குறுகலான பாதை, ரொம்ப 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 குறுகிய பாதை, இவ்வளவுதான் இருக்கு. அந்த பாதையில வந்து 8 கிலோமீட்டர் தான் ஆழம். பெரிய பெரிய கப்பல்லாம் போக முடியும், பெரிய டேங்கர்ஸ் எல்லாம் போக முடியும். அது அவன் சொல்றான் 21வது கிலோமீட்டர்ல இருக்கு. எங்க நாட்டுடைய கடல் எல்லையிலிருந்து, ஷீஷோர்ல இருந்து 21வது கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால இட் இஸ் இன்டெகிரல் சாவரின் பார்ட் ஆஃப் ஈரான், இறையாண்மை கொண்ட எமது தேசத்தின் ஒரு கடல் பாதிக்கம் என்று அவங்க சொல்றாங்க. அமெரிக்கா வந்து இல்ல யூரோப் நாடுகளும் சொல்லுது இது பொதுப்பாதை, சிங்கப்பூரும் சொல்லுது எல்லாம் விட முடியாது, பொதுப்பாதை பயன்படுத்துறா. ஆனா கடல் ஆதிக்கத்துல எங்களுக்குள்ளதான வருது. எனக்கு 19 கோடி கொடு. இப்ப இந்தியாவுக்கு ஃப்ரீயா விடுறான், சீனாவுக்கு ஃப்ரீ, ரஷ்யாவுக்கு ஃப்ரீ, ஸ்பெயினுக்கு ஃப்ரீ, இப்படி எல்லா நாடுகளுக்கும் விடுறான். அமெரிக்கா என்ன பண்றான்? உனக்கு என்ன? அமெரிக்கா சொல்றான் அதெல்லாம் காசெல்லாம் கட்டக்கூடாது, நம்ம ஊர்ல ரவுடி பண்ற மாதிரி. அப்படி காசு கட்டினா எனக்கு கொடு, அவனுக்கு கொடுக்காது. ஏன்னா இதுல பெரும்பான்மையாக அமெரிக்காவுடைய ஆட்களான சவுதி அரேபியா, அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன், அதே போன்று குவைத், அதே மாதிரி பஹ்ரைன், எல்லாமே பஹ்ரைனுக்கு எல்லாம் வழி இருக்கு. இந்த குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆட்களில் அமீரகம் முக்கியமா, துபாய், அதே போல சவுதி, இவங்களுக்கெல்லாம் கடல் ஆதிக்கம் இங்கதான். இந்த ஹெர்மூஸ் வளைகுடால தான் கத்தருக்கு சிஎன்ஜி சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயு 90% இருக்குது கத்தர். அது இந்த ஹெர்மூஸ் வழியை தான் போகும். ஆனா இந்த ஹெர்மூஸ் வழியை போறத அவங்க அனுமதிக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு கப்பம் கட்டியிருக்கும், எனக்கு 18 கோடி ரூபாய் ஒரு கப்பலுக்கு. அப்ப அது 18 இல்ல 10 கோடி, அதை பேசி முடிக்கணும். அமெரிக்கா சொல்லுது 10 பைசா தரமாட்டோம். அப்படி 18 கோடி வாங்கினா அவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 1000-2000 கோடி வந்துடும். யாருக்கு? ஈரானுக்கு. அப்படி வரும்போது வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி லாபம் வந்துடும். 10 லட்சம் கோடி லாபம் வந்தா எண்ணெய் விற்கிறதுல ஒரு லாபம். அவன் நாடு எவ்வளவு பெரிய செழிப்பாயிரும், பெரிய நாடாயிரும். அப்படி வரக்கூடாது. இன்னும் நான் அடித்து கொண்டே இருப்பேன், நான் மட்டும்தான் உலகத்துல பெரிய ஆளு. அந்த இடத்துல எல்லாரும் அதிகாரம் பண்றதுக்கு யூதனை கொண்டு வச்சிருக்கான். அவன் யாரை வேணாலும் அடிப்பான், குறை செய்வான், காசாவுல மக்களை கொள்ளுவான். அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு வாயை பூத்திக்கிட்டுங்க அப்படின்னு சொல்ற நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது. அமெரிக்கா தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் பயங்கர ஆபத்து இருக்கிறது என்பதான் நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களுடைய தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டாரா சார் ட்ரம்ப் அவர்கள்? ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து இன்னும் வந்து போர் தொடுத்துட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கா மட்டும்தான் வந்து நாங்க போரை வந்து நிறுத்தம் செய்யறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் என்ன நிலைமையில இருக்காங்க இப்ப? போரை வந்து யாருமே நாங்க தோத்துட்டோம்னு யாரும் ஒத்துக்குவோம், யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. இஸ்ரேலுக்கு வந்து பொறுத்தவரை
அந்த ரீஜனில் ஈரான் வந்து பெரிய ஒரு வல்லாதிக்க சக்தியாக உருவாகிடக்கூடாது. இப்போ மற்ற அரபுகள் எப்படி இருக்காங்க? அமெரிக்காவுக்கு சலாம் போட்டுக்கிட்டு, சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு சலாம் போடுறான், யுஏஇ சலாம் போடுறான், பக்கத்தில் இருக்கிற ஜோர்டான், எகிப்து, கத்தர், சிரியா, இன்க்ளூடிங் துருக்கி, குவைத், ஓமன், பஹ்ரைன் வரைக்கும் எல்லாரும் சலாம் போடுறாங்க. அது மாதிரி நீன்னு இருந்துட்டு போ. நீ மட்டும் என்ன பெரிய ஆளு? நீ பாலிஸ்டிக் மிசைல்லாம் செய்யக்கூடாது. அவன் கண்டிஷன் போடுறான் அமெரிக்கா. அணு ஆயுதங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அணு ஆயுதம் இப்போ உங்ககிட்ட இருக்க, உன்கிட்ட எத்தனை குண்டு இருக்கு? அமெரிக்காட்ட 13,000 குண்டு இருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரே முஸ்லீம் நாடு ஈரான்கிட்ட மட்டும்தான் குண்டே இல்லை. ஒரு குண்டு செய்யறதுக்கே கூடாதுங்கிறான். ஆனால் யூதன்ட்ட குண்டு எத்தனை குண்டு இருக்கு? யூத நாட்டில் 90லேருந்து 300 குண்டு இருக்கு. அதை பற்றி உலக நாட்டில் இருக்கக்கூடிய யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறான்? நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கோம். அது எதுக்கு வச்சுருக்கோம்? நல்ல விஷயத்துக்கு. அணுகுண்டுலாம் எங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அணுகுண்டுகள் வச்சுருக்கோமா? இந்த அணு ஆயுத அணு கதிர்களை வந்து பல நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம். எரிசக்திக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அப்புறமா வந்து குறிப்பாக சொல்ல போனால் மின்சாரம் தயாரிப்புக்கு பயன்படுத்தலாம். இப்படி பல நோக்கத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களை இது எங்களுடைய சாவரினுக்கு உள்ளது. எந்த பொருளை பயன்படுத்துவதுன்னு உலகம் முழுவதும் வைக்கும்போது நான் வரலன்னு சொல்லலாம் முடியாது, நான் வைப்பேன்னு சொன்னான். இப்போ அமெரிக்கா 30 வருஷத்துக்கு நீ என்ரீச் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ கடைசியில் அமெரிக்கா 20 வருஷத்துக்குங்கிறான். ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது 2015. அது 15 வருஷம் போட்டாங்க ஒபாமாவோடு. இவங்க சொல்கிறாங்க ஈரான் அந்த ஒப்பந்தம்லாம் காலாவதி ஆயிட்டு 5 வருஷத்துக்கு வேணால் நான் அணு ஆயுதம் செய்யாமல் இருக்கேன். ஆனால் அதுக்கடையில் இந்த கழிவுருக்கு பாருங்கள், அணு துகள்கள், இதெல்லாம் உன்கிட்ட தரமாட்டேன், இது நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னான். ரஷ்யா சொன்னால் என்கிட்ட கொடுத்துருந்து, இப்போ அதனை யோசிப்போம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறான்? அமெரிக்காவுக்கு 2 சிக்கல். ஒன்று, வெளிப்படையாக டொனால்ட் ட்ரம்ப் நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்கிறான். கப்பலை அழிச்சிட்டேன், இராணுவத்தை அழிச்சிட்டேன், விமானத்தை அழிச்சிட்டேன், ஏவுகணை அழிச்சிட்டேன், ஏவுகணை தளத்தை அழிச்சிட்டேன், அணு ஆயுதங்களை அழிச்சாச்சு, ஃபர்தோஸ், இஸ்பஹான் எல்லா நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்லி மறுபடியும் எதுக்கடா வரா? அழிச்சிட்டேன்னு சொன்னால் மறுபடியும் எங்கே கேட்குறா? அதுக்கு டக்குன்னு அமெரிக்காக்காரன் பதில் சொல்கிறான். யாரு? இல்லை அழிச்சிட்டேன், இனி அதை எடுக்க முடியாது, உள்ள புதைஞ்சி சிக்கி போயிட்டு 2வது உள்ட்ட அடிக்கிறான். பொய் பொய் பொய். நம்ம நாட்டிலலாம் பொய்யர்கள்லாம் இவ்வளோ அமெரிக்கன மாதிரி இல்லை, அவ்வளோ பொய். அவர்கள் மேலெல்லாம் நாம் ஒரு பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் இந்தியர்களாகி. நாம் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பாங்க, இவ்வளோ பெரிய செய்வங்கிறது தான் தெரியுது. நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் போரை ஒப்புக்கொண்டாரா? அவர் எப்படி, ஹவு கேன் தே கன்ஃபஸ்ட் தேர் கில்ட்டி? அவர் எப்படி அவருடைய பாவச் செயல்களை, குற்றத்தை ஒப்புக்கொள்வார்? செய்ய மாட்டார். 180 பிள்ளைகளை கொலை செஞ்சாங்க, நாங்கள் அடிக்கலை அப்படின்னாங்க. கடைசியில் அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அமெரிக்காவுடைய டொமோஹாக் ஏவுகணையுடைய பார்ட்ஸ் கிடக்கு. அப்போ கேட்டாங்க, அமெரிக்காவுடைய டொமோஹாக் பார்ட்ஸ் தரப்பா கிடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, யோசிச்சு, இல்லை டொமோஹாக் நாங்கள் நிறைய நாடுகளுக்கு கொடுத்துருக்கோம், அங்கிருந்து ஈரான் வாங்கி அடிச்சிட்டுன்னு சொன்னாங்க. இப்படி கொஞ்ச நெஞ்ச ஃப்ராட் இல்லை. இப்போ அமெரிக்கா தோல்வியின் உச்சபட்சத்தில் இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் கொதிநிலையில் இருக்கிறது. என்ன நடக்கிறது தன்னிச்சையாக அறிவித்திருக்கிறார்ங்கிறத கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு தடவைக்கு ஒன் சைடாக அறிவிச்சிருக்காரு. மீண்டும் போர் இன்று வெடிக்கலாம், நைட்டு கூட அடிக்கலாம். கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.